ஹாய். இப்போலாம் இந்த டாட்லர்ஸ் கிட்ட வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் வீட்ல வந்து ஓட்டவே முடிய மாட்டேங்குது. எப்படினாலும் எங்கேயாச்சும் வெளிய போணும், இல்ல ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ட்டு அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாரி ஒரு டே தான் எங்களுக்கு இன்னைக்கு. ஸோ ரேவந்த்க்கு இன்னைக்கு வீக் ஆஃப்ன்றதுனால, சரி எங்கேயாச்சும் வெளிய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைலயே இருக்கிற பார்க்குக்கு தான் கூட்டு போனோம். வீட்டு பக்கத்துலயே ஒரு பார்க் இருக்கு. ஆனா அங்க பெருசா விளையாட மாட்டான். எல்லாமே கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுற மாதிரியான ரைட்ஸ் இருக்கிறதுனால, சரி இங்கே கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தோம். அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த சிட்லப்பாக்கம் லேக் தான் வந்திருந்தோம். அங்கே பக்கத்தில் பார்க் இருக்கும் அது உள்ள. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பாத்வே போட்டு நம்ம வாக் பண்ணி ஒரு வியூ ஏரி லொக்கேஷனில் பார்க்குற மாதிரியான ஒரு அந்த வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து அவள் எதுவுமே பெருசாக விளையாடல. இந்த ராட்டினம் மட்டும்தான் சுற்றினா. அது ஒரு 3 ராட்னம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 ரைடு போனோடனே அவளுக்கு கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாக் பண்ண வந்துட்டோம். ஸோ அங்கே நிறைய மீன், வாத்தெல்லாம் இருந்தது அந்த லேக்கில். அதெல்லாம் பார்த்து நல்லா எக்ஸைட் ஆகிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துட்டு நாங்களும் கொஞ்சம் அப்படியே நடந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இப்படி தான் நடக்கிறேன்ற பேரில் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தா. ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் அந்த பார்க்கில் இவ இருந்தா. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங்காக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.